வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ராகி அம்மினி கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். இந்த ராகி அம்மினி கொழுக்கட்டை எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரெகுலரா வெள்ளை அரிசி மாவு வச்சு பண்ணக்கூடிய கொழுக்கட்டையோட இந்த ராகி கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்திங்க. இதுல கொஞ்சம் புரோட்டீன் கண்டென்ட் ஏத்துறதுக்காக நான் பருப்புலாம் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். பிளஸ் வெஜிடபிள்ஸ்க்காக நான் கேரட் சேர்த்திருக்கேன். இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு சாம்பார் சட்னி கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். முதல்ல நம்ம அந்த மேலே தூக்குற பொடி ரெடி பண்ணிக்க போறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொடியோட காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பெல்லு சேர்த்துக்கலாம். கருப்பெல்லும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஸோ கருப்பா இருக்கிற இந்த ராகி கொழுக்கட்டைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பிளாக் இன்கிரீடியன்ஸுமே சேர்த்துட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லயே உங்களுக்கு பொட்டுக்கடலை வறுபட்டுரும். இப்போ நம்ம வறுத்த இந்த சாமான்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இதுல உப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க நம்ம கொழுக்கட்டை மேல தூவ போற பொடி. உப்பு முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா சூட்டுக்கு தண்ணி விட்டுரும். அதனால தாங்க கடைசியை சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கிறேன். மேல தூவுற பொடி ரெடி. அடுத்ததா ராகி கொழுக்கட்டை பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பருப்பு வறுத்த கடாய் இருக்கும் இல்லையா, அதுலேயே 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் எந்த மீல் ஆஃப் த டேக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடாயை நம்ம கடைசியா எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ஒட்டாம இருக்கிறதுக்கும் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுல நம்ம கொதிக்க கொதிக்க வெந்நீர் சேர்க்க போறோங்க. இந்த சூடு தண்ணியிலேயே உங்களுக்கு மாவு வெந்துடும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துட்டே இருங்க. ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு மாதிரி ஆயிடும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். சூடா இருக்கிறதுனால கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு ஈரப்பதத்துல எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வந்துடுது. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா பிசைஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா மாவு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பால்ஸுமே அழகாக கிராக்ஸ் இல்லாமல் வரும். சேம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாவு ஒரு 5-10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம், ஊறட்டும். மாவு ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்க போகிறோம். மாவு காயாம இருக்கிறதுக்காக ஈர துணி வச்சு மூடி வச்சிடுங்க. இல்ல மேல கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவி வச்சிட்டீங்கன்னா மாவு காயாம இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்துட்டு கையில ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ரோல்ல இருந்து குட்டி குட்டி பால்ஸ் எடுத்து உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவுமே இந்த மாதிரி பால்ஸா உருட்டி ரெடியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணிக்கணும். ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால ஸ்டீம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 8 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். நான் இன்னைக்கு இட்லி குக்கர்ல தான் ஸ்டீம் பண்ண போறேன். இட்லி குக்கர்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டீமர் பிளேட்ல நம்ம ஒட்டி வச்சிருக்கிற பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு 8 to 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. பால்ஸ் ஒட்டிக்குன்னு பயப்பட வேண்டாம், ஒட்டவே ஒட்டாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஓவர் க்ளோட் பண்ணாம மேல இன்னொரு தட்டு வச்சு நசுக்காம அப்படியே வச்சிங்கன்னா அதோட ஷேப் இன்டாக்டா இருக்கும். ஸோ நம்மளோட கொழுக்கட்டை ஸ்டீம் ஆகி ரெடி ஆயிடுது. இப்போ நீங்க ஸ்வீட் வெர்ஷன் சாப்பிட்றீங்கன்னா இதை அப்படியே நீங்க தேங்காய் பாலில் போட்டு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இல்ல சால்டட் வெர்ஷன் ஒரு மீலுக்கு வேணும்னா இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமா மாறணும். காரத்துக்கும் ரோஸ்டட் ஃப்ளேவருக்கும் காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கலாம். கொழுக்கட்டை சில பேர் பார்த்தீங்கன்னா வேக வச்சு பருப்பு ஊசலி மாதிரி பருப்பு போடுவாங்க. சில பேர் தக்காளி வெங்காயம் தாளிப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு ரொம்ப பேசிக்காக தான் பண்ண போறோம். அடுத்ததா இதுல வாசனைக்கு பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் 2 பச்சை மிளகாயை ரவுண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எதுவும் சேர்த்துக்கலங்க. அது ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது அம்மினி கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா 2 கேரட்டை நான் துருவி சேர்த்துக்கிறேங்க. துருவின கேரட் ரொம்ப நேரம் குக் பண்ணோன்ட்டுல ஜஸ்ட் இப்படி அப்படியே ஒரு பெரட்டிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராகி பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டீம் பண்ண ராகி பால்ஸை ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி வச்சு வதக்குனீங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால அந்த கொழுக்கட்டை பால்ஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இருக்கிற சூடே போதும். நம்ம சேர்த்துருக்கிற பால்ஸ் வெங்காயம், கேரட் அந்த மசாலாவோடலாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு பொடி, அந்த பொடியை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். நான் மொத்த பொடியுமே அப்படியே சேர்த்துட்டேங்க. நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம நிறைய பொடி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட ராகி அம்மினி கொழுக்கட்டை பால்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு ஃப்ளேவர் பர்ஸ்ட்டுக்காக கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரெஷ் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு அப்படியே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரோட்டீனுக்காக பருப்பு, ஃபைபருக்காக வெஜிடபிள் இருக்குது, ப்ளஸ் ராகியோட குட்னஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காகவும் சாப்பிட்ருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லை டின்னருக்கு பண்ணுறீங்கன்னா கூட சாம்பார் இல்லைனா சட்னி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.